செய்திகள். திரு அவையின் கடந்த கால வழிகாட்டுதல்களையும் கலைக்களஞ்சிய கடிதங்களையும் சுட்டிக்காட்டி, உடல் உறுப்பு தானம் என்பது ஓர் ஒருமைப்பாடு மற்றும் உடன்பிறந்த உறவின் செயல் என்று அங்கீகரித்துள்ளதுடன் அதன் தார்மீக மற்றும் மனிதாபிமான முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 26 வியாழனன்று தேசிய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அமைப்பின் பங்கேற்பாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள் செய்து வரும் பணிகளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இத்தாலியில் முதல் உடல் உறுப்பு தானம் நடைபெற்று 70 ஆண்டுகள் நிறைவடைவதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, அருளாளர் கார்லோ க்னோச்சி அவர்கள் தனது மறைவிற்கு பிறகு செய்த கண்தானம் அந்த நாட்டில் நவீன உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான அறநெறி சட்டங்கள் உருவாக எப்படி முன்னோடியாக இருந்தது என்பதை எடுத்துக்காட்டினார். உடல் உறுப்பு தானங்கள் கட்டாயமற்ற சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்றும் அது வணிகமயமாக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்திய திருத்தந்தை, உறுப்பு மாற்று மருத்துவமானது நம்பிக்கை, பொறுப்புணர்வு மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவற்றை சார்ந்தே இயங்குகிறது என்றும் எடுத்துரைத்தார். மனித மாண்பை பேணுவதோடு உடல் உறுப்புகளுக்கான அதிகப்படியான தேவையை பூர்த்தி செய்ய தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுமாறும் இவ்வமைப்பின் பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. இங்கிலாந்தின் கென்ட் மாவட்டத்தில் உள்ள ஆங்கிலிக்கன் திரு அவையின் கான்டர்பரி உயர்மறை மாவட்டத்தின் முதல் பெண் பேராயர் டேம் சாரா எலிசபெத் முல்லாலி அவர்கள் பதவியேற்பதை முன்னிட்டு தனது இறைவேண்டல் மற்றும் ஆதரவை தெரிவித்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 26 வியாழக்கிழமையன்று அனுப்பியுள்ள இச்செய்தியில் ஆங்கிலிக்கன் திரு அவை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் முக்கியத்துவம் குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. மேலும் இந்த பதவியின் சவாலான பொறுப்புகளை எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, ஆங்கிலிக்கன் திரு அவைக்கு ஒரு கடினமான சூழல் நிலவும் இத்தருணத்தில் சாரா முல்லாலி அவர்கள் இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து தல திரு அவைக்கும் உலகளாவிய ஆங்கிலிக்கன் உறவு ஒன்றிப்பிற்கும் பணியாற்றுவதற்கு தேவையான ஞானத்தையும் வழிநடத்துதலையும் அவர் பெற்றிட தான் இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்துள்ளார் திருத்தந்தை. உண்மை மற்றும் அன்பின் அடிப்படையில் தொடர்ந்து உரையாடல்களை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இன்றைய உலகில் நற்செய்தியை பயனுள்ள வகையில் அறிவிப்பதற்கு கிறிஸ்தவ ஒன்றிப்பு மிகவும் அவசியமானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். வியட்நாமில் உள்ள ஹோசிமின் நகரத்தின் ஓய்வு பெற்ற பேராயரான கர்தினால் ஜான் பாப்டிஸ்ட் ஃபாம் மின் மான் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 26 வியாழனன்று பேராயர் ஜோசப் நுவான் நாங் அவர்களுக்கு அனுப்பிய இந்த செய்தியில், வியட்நாமின் தல திரு அவைக்கு கர்தினால் ஃபாம் மின் மான் ஆற்றிய பல ஆண்டுகால அர்ப்பணிப்பு நிறைந்த பணியை எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, அவ்வுயர்மறை மாவட்டத்தின் அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலை விசுவாசிகளுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் இறைபதமடைந்த கர்தினால் ஃபாம் அவர்களின் மெய்ப்பு பணி, சமூக பொறுப்புணர்வு மீதான அர்ப்பணிப்பு, உரையாடல் மற்றும் தல திரு அவையின் ஒன்றிப்பை ஊக்குவித்தல் மற்றும் அவரது பணிவான மற்றும் எளிமையான வாழ்க்கையை பாராட்டியுள்ளார் திருத்தந்தை. இறுதியாக துயருறும் அனைவருக்கும் தமது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கியுள்ள திருத்தந்தை, உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கையில் ஆறுதலையும் அமைதியையும் அளித்து தனது இரங்கல் செய்தியை நிறைவு செய்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டாய திருப்பி அனுப்புதல் ஒழுங்குமுறை குறித்த அண்மை கால ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிவில் உரிமைகள், நீதி மற்றும் உள்துறை விவகார குழுவின் முடிவை நிராகரிக்குமாறு ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன சமூக ஆர்வலர் குழுக்கள். சேவ் தி சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு, இத்தாலியின் அனைத்துலக பொது மன்னிப்பு அமைப்பு மற்றும் இத்தாலியின் காரிதாஸ் உள்ளிட்ட 20 சமூக ஆர்வலர் குழுக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திருப்பி அனுப்பும் ஒழுங்குமுறை குறித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிவில் உரிமைகள், நீதி மற்றும் உள்துறை விவகார குழுவின் அண்மைய சமரசத்தை நிராகரிக்குமாறு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை வலியுறுத்தியுள்ளன. இந்த குழுவின் தற்போதைய முன்மொழிவு, புலம்பெயர்ந்த குழந்தைகளை 24 மாதங்கள் வரை தடுப்பு காவலில் வைக்கவும், குடும்ப உறவுகளின் துணை இல்லாமல் பாதுகாப்பற்ற நாடுகளுக்கு அவர்களை நாடு கடத்தவும் வழிவகை செய்கிறது என்றும், இதனால் ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற சிறுவர்களையும் குடும்பங்களையும் ஆபத்தான சூழலுக்கு உட்படுத்தவும் வாய்ப்புள்ளது என்றும் இவ்வமைப்புகள் தெரிவித்துள்ளன. தற்போது முன்மொழியப்பட்டுள்ள திட்டங்கள் குழந்தைகளின் நலனை பாதுகாக்க தவறுகின்றன என்றும் இவ்வமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது.
வணக்கம்.